யோபுவின் பிரதியுத்தரம். யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. யோபுவின் சஞ்சலம். எலிபாஸ் யோபுவோடு விவாதம் பண்ணிய போது ஆரம்பத்தில் அவர் யோபுவின் மீது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். எலிபாஸ் சொன்ன வார்த்தைகளை யோபு இதுவரையிலும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பேசுவதை தடை பண்ணவில்லை. எலிபாஸ் பேசி முடிந்தவுடன் யோபு இப்போது பேச ஆரம்பிக்கிறார். எலிபாசின் விவாதத்திற்கு யோபு மறுமொழி சொல்லுகிறார். யோபு தன்னுடைய சஞ்சலத்தையும் நிர்பந்தத்தையும் துக்கத்தையும் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். யோபுவின் துக்கம் சொல்லி முடியாது. அவை மிகவும் அதிகம். ஒரு தராசில் வைத்து யோபுவின் சஞ்சலத்தையும் நிர்பந்தத்தையும் நிறுத்து பார்த்தால் அது அதிக பாரமுள்ளதாக இருக்கும். இதை பற்றி யோபு சொல்லும்போது, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சஞ்சலத்தை நிறுத்து பார்க்குமாறு யோபு எலிபாசிடம் சொல்லவில்லை. வேறொரு மூன்றாவது நபர் அதை பட்சபாதம் இல்லாமல் நீதியாக நிறுக்க வேண்டும். அவர் யோபுவின் சஞ்சலத்தையும் நிர்பந்தத்தையும் சுமுத்திரையான படிக்கற்களினால் நீதியான தராசிலே நிறுக்க வேண்டும். யோபு தன் சஞ்சலத்தையும் நிர்பந்தத்தையும் தராசிலே நெருக்குமாறு கூறுகிறார். அவை கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் என்பது யோபுவின் கருத்து. தன்னுடைய சிநேகிதரிடம் யோபு தான் அனுபவிக்கும் சஞ்சலத்தையும் வேதனையையும் விவரித்து கூறுகிறார். ஆனால் யோபுவின் சகோதரரோ அவருடைய சஞ்சலத்தை புரிந்து கொள்ளவில்லை. யோபுவுக்கு ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். தன் மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக உண்மை நிலவரத்தை நன்றாக புரிந்து கொள்ளுமாறு யோபு தன் சிநேகிதரிடம் கூறுகிறார். ஆனால் யோபுவின் சிநேகிதருக்கோ அவர் மீது உண்மையான இரக்கமோ வருத்தமோ இல்லை. யோபு தன்னுடைய அங்கலாய்ப்பை பற்றியும் தன்னுடைய தவிப்பை பற்றியும் சொல்லும்போது, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது என்று சொல்லுகிறார். நீதியான தராசிலே யோபுவின் சஞ்சலமும் நிர்பந்தமும் வைக்கப்பட வேண்டும். தராசின் அடுத்த பக்கத்தில் கடற்கரை மணலை வைக்க வேண்டும். கடற்கரையில் உள்ள எல்லா மணலையும் தராசில் போட்டு நிறுக்க முடியாது. அப்படி போட்டு பார்த்தால் கடற்கரை மணலை விட யோபுவின் சஞ்சலமும் நிர்பந்தமும் அதிகமுள்ளதாய் இருக்கும். யோபுவின் துக்கத்தை விவரித்து கூறுவதற்கு அவரிடம் போதுமான வார்த்தைகள் கூட இல்லை. ஆகையினால் அவர் தன்னுடைய பிறந்த நாளையே சபிக்கிறார். யோபு தன்னுடைய துக்கத்தை அளந்து பார்த்து தன் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார். யோபுவின் துக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவருக்கு அவ்வளவு பாரமான துக்கம் உண்டாயிருக்கிறது. இந்த துக்கத்தின் நிமித்தமாய் யோபுவின் வார்த்தைகளில் அங்கலாய்ப்பு காணப்படுகிறது. கசப்பான வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய இருதயம் உடைந்து போயிற்று. ஆகையினால் அவருடைய வார்த்தையில் தெளிவு இல்லை. யோபுவின் துக்கம் அதிகமாயிருப்பதினால் அவருடைய சிநேகிதர்கள் யோபுவின் கசப்பான வார்த்தைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். யோபுவின் சிநேகிதருக்கு யோபுவின் துக்கத்தை பற்றி சரியாக தெரியவில்லை. அவர்கள் யோபுவின் பரிதாபமான நிலையை இன்னும் சரியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. அவர்கள் யோபுவை புரிந்து கொள்ளவில்லை. தன்னை பற்றி புரிந்து கொள்ளாமலேயே தன்னுடைய சிநேகிதர்கள் தனக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை பேசுவதாக யோபு அவர்களை குற்றப்படுத்துகிறார். யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்த போது தான்கான வார்த்தைகளை பேசவில்லை என்றும் நிதானமான வார்த்தைகளையே பேசியதாகவும் மறுபடியும் எடுத்துச் சொல்லுகிறார். தான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் யோபுவால் நியாயப்படுத்த முடியாது. ஆனாலும் தன்னுடைய சிநேகிதர்கள் தன் மீது கடின வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றப்படுத்துகிறார்கள் என்று யோபு சொல்லுகிறார். தான் வேதனையில் இருக்கும்போது தன்னுடைய சிநேகிதர் தன் மீது பரிதாபப்பட்டு அனுதாப வார்த்தைகளை பேச வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். யோபுவை பற்றி அவருடைய சிநேகிதர்கள் சரியாக புரிந்து கொண்டால்தான் அவர்களால் சரியாக பேச முடியும். யோபுவினுடைய வேதனையின் பாரம் எவ்வளவு அதிகமானது என்பதை அவருடைய சிநேகிதர்கள் அறிந்து கொண்டால்தான்
அவர்களால் யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் அனுதாப வார்த்தைகளையும் பேச முடியும். சர்வ வல்லவரின் அம்புகள். யோபுவின் மனதில் பயங்கரங்களும் துக்கங்களும் நிரம்பி இருக்கிறது. அவருடைய மனது கலங்கி இருக்கிறது. யோபுவின் சரீர வேதனையோடு அவருடைய மனதின் பயங்கரங்களும் கலக்கங்களும் அவருக்கு அதிகமான வேதனைகளை கொடுக்கிறது. யோபு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். தம்முடைய ஆத்தும வேதனையை கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் தெரியப்படுத்தினார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையின் இன்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். யோவான் 12:27. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மத்தேயு 26:38. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. யோபு தன்னுடைய மன வேதனையை பற்றி சொல்லும்போது சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தரை சேவிக்கிறார். கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறார். தான் நேசிக்கிற தேவன் தன் மீது கோபமாய் இருப்பதை யோபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சர்வ வல்லவரின் அம்புகள் தனக்குள் தைத்திருப்பதினால் கர்த்தர் தன் மீது பிரியமாய் இல்லை என்றும் அவர் தம்முடைய கோபத்தில் தன்னை வாதிக்கிறார் என்றும் யோபு நினைக்கிறார். நம்முடைய சரீரத்தில் காயம் உண்டாகும் போது அதன் வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய ஆத்மாவில் காயம் உண்டாகும் போதோ அதன் வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. யோபு சர்வ வல்லவரின் அம்புகளை பற்றி சொல்லும்போது அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது என்று சொல்லுகிறார். யோபுவின் ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிருக்கிறது. அவர் தன்னுடைய சரீர பலத்தையெல்லாம் இழந்து விட்டார். அவருடைய மனதில் அமைதி இல்லை. அவரிடத்தில் தெளிந்த சிந்தனையும் இல்லை. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் தனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்பதாக யோபு சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் கிருபையையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கிறார். ஆனால் யோபு எதிர்பார்த்த பிரகாரம் அவருக்கு தேவனிடத்தில் இருந்து ஒன்றும் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக தேவனால் உண்டாகும் பயங்கரங்களே யோபுவுக்கு கிடைத்திருக்கிறது. யுத்த களத்திலே வீரர்கள் வரிசையாக அணி அணியாக நிற்பது போல தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் யோபுவுக்கு முன்பாக அணி அணியாக நிற்கிறது. அவை யோபுவை சுற்றிலும் வளைந்து கொண்டிருக்கிறது. அந்த பயங்கரங்களில் இருந்து யோபுவால் தப்பிக்க முடியவில்லை. யோபுவின் பேச்சுக்களில் கர்த்தரை பற்றி தவறான கருத்துக்கள் உள்ளன. தனக்கு சாத்தான் கொடுத்த உபத்திரவங்களை கர்த்தரே கொடுத்திருப்பதாக நினைக்கிறார். தன்னுடைய நிந்தையின் நிமித்தம் யோபு கர்த்தர் மீது தவறாக குற்றம் சுமத்துகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு யோபுவின் வார்த்தைகளில் ஒரு சிலவே கர்த்தருக்கு புகழுரையாக உள்ளன. மற்றவை எல்லாமே குற்றச்சாட்டுகள்தான். கர்த்தரை பற்றிய அவதூறான கருத்துக்கள். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவருடைய அம்புகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுபோன்ற அநியாயத்தை செய்ய மாட்டார். சாத்தானே யோபுவை சோதிக்கிறவன். ஆனால் யோபுவோ தன்னை கர்த்தர் சோதிப்பதாக தவறாக நினைக்கிறார். அரோசிகமான போஜனம். யோபுவின் சிநேகிதர்கள் அவரோடு கோபமாய் பேசுகிறார்கள். யோபுவை காரணமில்லாமல் நியாயம் தீர்க்கிறார்கள். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி யோபுவை கடிந்து கொள்கிறார்கள். தன்னை கடிந்து கொள்வதற்கு முகாந்தரமான காரணம் எதுவும் அவர்களிடத்தில் இல்லை என்று யோபு நினைக்கிறார். தான் வியாதியிலும் வேதனையிலும் இருப்பதை யோபு அங்கீகரிக்கிறார். இதற்கு முன்பு யோபு தேவனை தூஷித்தது இல்லை. இப்போதும் தூஷிக்கவில்லை. அவர் தன்னைத்தானே தூஷிக்கிறார். தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். புல் இருக்கிற இடத்தில் காட்டுக்கழுதை கத்தாது. தனக்கு தீவனம் இருக்கிற இடத்தில் எருது கதறாது. அதுபோல யோபுவுக்கு சரீர ஆரோக்கியமும் குடும்ப ஆசீர்வாதமும் இருந்தபோது அவர் தேவனிடத்தில் எதை குறித்து முறையிடவில்லை. ஆனால் இப்போதோ யோபு எல்லாவற்றையும் இழந்தவராக இருக்கிறார். அவருடைய சமாதானமும் ஆறுதலும் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யோபு புல் இல்லாத இடத்தில் இருக்கிற காட்டு கழுதையைப் போல இருக்கிறார். தீவனம் இல்லாத இடத்தில் இருக்கிற எருதை போல இருக்கிறார். பசி தாங்காமல் காட்டுக்கழுதை கத்தும், எருது கதறும். அவற்றைப் போலவே யோபுவும் இப்போது வருத்தத்திலும் வேதனையிலும் அங்கலாய்க்கிறார். காட்டுக்கழுதை கத்துவது, எருது கதறுவது ஆகியவை அவற்றின் பசிக்கும் தாகத்துக்கும் அடையாளம். யோபு இவற்றை ஓமையாக கூறி தன்னுடைய மகா பெரிய துக்கத்தையும் தனக்கு விரைவில் வரவேண்டிய
மீட்பின் ஆறுதலையும் அறிவிக்கிறார். காட்டுக்கழுதையும் எருதும் பசி தாங்காது. தங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரையிலும் அவை கத்தி கதறும். ஜீவன் அவற்றை விட்டு போய்விட்டால் அவை கதறாது, கத்தாது. தன்னுடைய ஜீவனும் தன்னை விட்டு போய்விட வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். அப்போதுதான் தன்னால் வேதனை இல்லாமல் இருக்க முடியும் என்று யோபு யோசிக்கிறார். யோபுவுக்கு இப்போது நேர்த்தியான ஆகாரம் கிடைக்கவில்லை. ருசியான பதார்த்தம் ஒன்றும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. யோபு இப்போது கொடிய தரித்திரத்தில் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தபோது அவருக்கு ருசியான பதார்த்தங்கள் கிடைத்தது. இப்போதோ கிடைப்பதை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். தன்னுடைய போஜனத்தின் குறைவை பற்றி சொல்லும்போது, ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று கேட்கிறார். உணவில் உப்பில்லை என்றால் அது சுவையாக இராது. அதுபோலவே மனுஷனுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் புலம்பலும் இருந்தால் வாழ்வு சுவையாக இராது. இவை எல்லாமே முடிந்து அவனுக்கு ஆறுதல் வந்தாதான் அவனுடைய வாழ்வு சுவையாக இருக்கும். யோபு தன் பாடுகளில் இருந்து விடுதலை பெற்று தன்னுடைய ஜீவனை ருசிக்க விரும்புகிறார். எலிப்பாசின் பேச்சுகளும் உப்பில்லாத பதார்த்தத்தை போல ருசி இல்லாமல் இருக்கிறது. தன் சிநேகிதரின் வார்த்தைகள் யோபுவுக்கு அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. யோபு ஒரு காலத்தில் ருசியான போஜனங்களை புசித்தவர். இப்போதோ ருசியில்லாத பதார்த்தங்களை சாப்பிடுகிறார். அவை அவருக்கு அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. அவருடைய சிநேகிதரின் வார்த்தைகளும் யோபுவுக்கு அரோசிகமான போஜனம் போலவே இருக்கிறது. ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட முடியாது. அதை அவருடைய வயிறு ஏற்றுக்கொள்ளாது. அதுபோலவே அவருடைய சிநேகிதரின் வார்த்தைகளையும் யோபுவின் ஆத்துமா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது என்று யோபு சொல்லுகிறார். மேலும் அவைகள் தனக்கு அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்.